எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஜியோவோட மோசமான கவரேஜ் 4G 2000 கம்ப்ளைண்ட்டு 4G 2300 மெகாஹெர்ட்ஸு தினமும் என் வீடு ஏரியாவில் நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தினமும் குறைச்சிட்றாங்க. அதனால் நான் -114 dBm தான் கிடைக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது கம்ப்ளைண்ட்டு. அப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு தான் இப்போ பதில் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, என்னோடய சாம்சங் S20 FE 5G ஃபோனுக்கு விவோ என்ஆர் அப்டேட் எப்போ தருவீங்க, விவோ என்ஆர் சப்போர்ட் எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூணாவது கம்ப்ளைண்ட் வேலை செய்கிற இடத்துல வந்து இது டேட்டா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் பதில் இல்லை. சரி, இப்போ இது வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5Gயை பற்றி பேசுகிறேன். கீழே பாருங்கள், 5Gயை பற்றி பேசுகிறேன். அதுக்காக நான் பதில் அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி மடத்தனமாக நான் திட்டியே அனுப்பிச்சி விட்டேன், கெட்ட வார்த்தையில். இந்த மாதிரி இப்படி மோசமான பதில் இப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்டூப்பிடான காப்பி பேஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நான் 5Gயை பற்றியா கேட்டேன், நான் 4G பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இதுதாங்க இவங்க ஜியோவோட கேவலமான ரெஸ்பான்ஸ். பிஎஸ்என்எல் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது, அட்லீஸ்ட் விளக்கமாவது கரெக்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து அதே காப்பி பேஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் தான் இந்த அளவில் மோசமாக இருக்குது. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, கவரேஜ் அதிகமாகிறதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரு, இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? அந்த ஹைலைட் ப்ளூ கலராக ஹைலைட் ஆகிருக்கிறது பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். மொபைல் கவரேஜுக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு ஒன்றும் புரியல. மடத்தனமான இது வந்து ஸ்டூப்பிட். இது வந்து எல்கேஜி காப்பி பேஸ்ட் ரெஸ்பான்ஸுங்க இதெல்லாம். அதே இந்த காப்பி பேஸ்ட் ரெஸ்பான்ஸ். என்னமோ 5Gனா எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு இவங்க வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாங்களாம். பார்த்துங்க நிலமை வந்து ஜியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி கேவலமாக இருக்குன்னு. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஜியோவில் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறாங்க. என்னென்னா, ஜியோவில் அதிகபட்சம் நீங்கள் உங்கள் கவரேஜ் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இயர்லி பேக் கூட போட்டு யூஸ் பண்ணிங்க. கவரேஜ் சரியில்லைன்னா 3 மாதம் ஒருக்கா தானே போட் அவுட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 3 மாதம் 90 days 84 days பேக்கு, அதுக்கு மேலே எதுவும் போட வேண்டாம். அதனால் நீங்கள் இப்போ பார்த்து முடிவு எடுத்துகிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் எப்படி 2300 மெகாஹெர்ட்ஸ் பேண்டு நைட் வந்து எப்படி இருக்குது, கவரேஜ் எப்படி இருக்குது, நைட்டு 12லேருந்து காலையில் 6 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நைட் வந்து உங்கள் இது எப்படி சாம்சங் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எப்படி செக் பண்ணணுன்னா, ஃபோன் பேரில் *001# அது கொடுத்துட்டு SIM1 இல்லைன்னா SIM2 அது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட் 40 இதோட டிபிஎம் காட்டும். RSRPன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். நீங்கள் அதை பாருங்கள். அது சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி கிடைக்குதுன்னு நைட்டு உங்கள் ஏரியாவில் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.